Hi students, welcome to Mindsprout Hub. இன்னைக்கு NCERT Max Class 10th ஓட Chapter 1 Exercise 1.1 Question number 2 தான் பார்க்க போறோம். So first question என்னன்னு பார்த்தீங்கன்னா find the LCM and HCF of the following pairs of integers and verify that LCM multiplied HCF is equal to product of the two numbers. So first question என்னன்னு பாருங்க 26 and 91 கொடுத்திருக்காங்க. So இது ரெண்டுத்துக்கும் நம்ம HCF எடுக்கணும். இங்க அதான் எடுத்திருக்கேன். So 2 ஆல டிவைட் பண்ணி 13 and 13 will be divisible by only 13. So கண்டுபிடிச்சாச்சு. 91 அதுக்கும் HCF கண்டுபிடிச்சிட்டேன். So 26 equal to 2 into 13. 91 is equal to 7 into 13. HCF நம்ம கண்டுபிடிக்கிறப்போ between two numbers எது வந்து காமன் டேர்ம் between the two numbers அதுதான் HCF வரும். that is 13. இதே LCM வந்து நம்ம வந்து சேர்த்து கண்டுபிடிக்கிறோம். 26, 91க்கு சேர்த்து கண்டுபிடிக்கிறோம். So 2 டேபிள்ல பண்ணி 13, 91, 7 டேபிள் 13, 13 and 13 டேபிள்ல கண்டுபிடிச்சிருக்கோம். LCM என்ன 2 into 7 into 13. LCM வந்து எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணும். எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்றதுதான் LCM. HCF வந்துட்டு ரெண்டு நம்பரோட காமன் டேர்ம்ஸ் மட்டும்தான் HCF வரும். சோ கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஃபைண்ட் தி LCM and HCF ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிச்சாச்சா. நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாருங்க. வெரிஃபை LCM cross HCF. அதுதான் LHS டேர்ம். HCF என்ன நம்மளுக்கு 13, LCM என்ன 182. இது ரெண்டுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்றப்போ நம்மளுக்கு 2366 ஆன்சர் வருது. இப்போ RHS கண்டுபிடிக்கலாம். RHS என்ன ப்ராடக்ட் ஆஃப் தி டூ நம்பர்ஸ் என்னது 26 and 91. இது ரெண்டுத்துக்கும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன வருது 2366. சோ இந்த ரெண்டு LHS ஈக்குவல் டு RHS ரெண்டுமே என்னதான் வருது 2366. இதுதான் நம்ம வெரிஃபை பண்ணும். ஓகேவா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அதான் இந்த சம் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் HCF கண்டுபிடிக்கணும். செப்பரேட்டா கண்டுபிடிங்க ரெண்டு நம்பருக்கும். LCM வந்து ஜாயின் பண்ணியே கண்டுபிடிச்சுக்கலாம். இது ரெண்டும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வெரிஃபிகேஷன் LHS தனியா RHS தனியா இது ரெண்டுமே ஈக்குவலான்னு நம்ம வந்து வெரிஃபை பண்ணோம். இதுதான் இந்த சம். சோ நெக்ஸ்ட் சம் என்னன்னு பாருங்க. 510க்கு HCF கண்டுபிடிச்சிருக்கேன். 92க்கு HCF கண்டுபிடிச்சிருக்கேன். 510க்கு 2 மல்டிப்ளை 3 cross 5 cross 17. 92க்கு 2 cross 2 cross 23. சோ இது ரெண்டுத்துலயுமே என்னதான் காமன் டேர்ம் 2 மட்டும்தான் காமன் டேர்ம். ஓகேவா. சோ LCM பாத்தீங்கன்னா 2 cross 2 cross 3 5 17 and 23. இது எல்லாமே LCM. நம்ம ஆன்சர் வந்து ஃபைனலா 1,1 வர வரைக்கும் எவ்வளவு மல்டிப்ளை நம்ம பண்ண முடியுமோ தட் இஸ் எப்படி நம்ம வந்து 1,1 கொண்டு வர முடியுமோ அது வரைக்கும் நம்ம பண்ணணும். சோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றப்ப ஆன்சர் என்ன 23460. ஓகேவா. சோ நெக்ஸ்ட் என்ன சொன்ன வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பாருங்க. HCF into LCM. HCF என்ன 2 into 23460 LCM மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 46920 நம்மளுக்கு கிடைக்கும். இதுவே RHS பாருங்க 510 மல்டிப்ளை 92 அப்பயும் மல்டிப்ளை பண்றப்போ என்னதான் ஆன்சர் வரும் 46920. சோ இந்த மல்டிப்ளிகேஷன்லாம் நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். நீங்க ஒன்ஸ் போட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லாவே மெமரைஸ் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 336 and 54. 336க்கு செப்பரேட்டா HCF கண்டுபிடிச்சாச்சு. 54க்கு செப்பரேட்டா HCF கண்டுபிடிச்சாச்சு. சோ 336 2 cross 2 cross 2 cross that is 4 2 into 3 into 7 வருது. 54க்கு ஒரு டேர்ம் வருதா. இப்ப இதுல பாத்தீங்கன்னா காமன் டேர்ம் 2 and 3 மட்டும்தான் காமன் டேர்ம். வேற ஏதாவது காமன் டேர்ம் இருக்கா. தட் இஸ் ஒரு 3னா ஒரு 3 தான் எடுத்துக்க முடியும். இன்னொரு 3 இருந்தது சப்போஸ்னா இன்னொரு 3 எடுத்துக்கலாம். இன்னொரு 2 சப்போஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இன்னொரு டேர்ம் 2 எடுத்துக்கலாம். சோ ஒரு 2 இங்க எடுக்கிறோம்னா இங்கேயும் ஒரு 2 இருக்கணும். அப்படிதான் நம்ம வந்து காமன் டேர்ம் ஐடென்டிஃபை பண்ண போறோம். சோ 2 into 3 எவ்வளோ 6. HCF கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் LCM சேம் ப்ராசஸ். நம்மளுக்கு எவ்வளவு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண இந்த டேர்ம் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது 3024. இப்போ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் போலாம். HCF மல்டிப்ளைட் HCF. சோ 6 into 3024 ஆன்சர் என்ன 18144. நெக்ஸ்ட் RHS என்ன ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் 336 மல்டிப்ளை 54. அதையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க 181
444 தான் ஆன்சர் வரும். ஸோ LHS இஸ் ஈக்குவல் டு RHS. புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம்? ஸோ திரும்ப நான் இந்த ப்ராசஸ் சொல்றேன். இந்த சம் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் HCF 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க, செப்பரேட்டா HCF கால்குலேட் பண்ணிட்டு, ஸோ இதோட காமன் டேர்ம் தான் HCFன்னு சொல்லுவோம். அந்த காமன் டேர்ம் எடுத்துட்டு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் LCM வந்து சேர்த்தே பண்ணலாம். LCMனா எல்லா டேர்ம்ஸுமே மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் என்ன, HCF மல்டிப்ளை LCM 2 ஆன்சர் நம்மளுக்கு வந்திருக்குமா, அதை மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். RHS என்ன, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸோ கொஸ்டின்ல கொடுத்துருக்க 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த 2 டேர்மும் ஈக்குவலான்னு செக் பண்றது தான் அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஓகேவா? So thanks for watching, students. Don't forget to subscribe Mind Sprout Hub.